இந்த நிகழ்வுக்கு தலைமைதாங்கி கொண்டிருந்த நண்பர் மதுசூதன் அவர்கள், தோழர் அனந்த்குமார் சிங் அவர்கள், தோழர் பிரதமர் யசோதி அவர்கள், பேச முடித்திருக்கும் ஆண்டிமன் அவர்கள், சோழகுமார் அவர்களை பற்றி சாப்பிடுவதை இதற்கு நான் வணக்கம். நான் இந்த இலக்கை தரப்பட பொறுப்பு குமார் சிங் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்த இந்த ஆவணத்தை அதை விட்டு அடியேற்றி அவர் நிகழ்த்திய உரையை பற்றிய ஒரு கருத்து. அதன் பிறகு நான் போகவில்லை. அதற்கு முன்னதாக இந்த தீபச்செல்வனின் பிரச்சனையை எல்லோருமே கூடியபடியால் நான் 2 வார்த்தைகளை பற்றி சொல்ல விரும்புகிறேன். சுதந்திர இலங்கை அது 78 வருட காலத்தில் வரலாற்றில் தென்னிலங்கையில் 2 ஆயுத கிளர்ச்சிகளை சந்தித்தார். வடக்கு கிழக்கில் அது இலங்கை கூடாமல் யுத்தம், உள்நாட்டு யுத்தத்தை 30 வருடங்கள் சந்தித்தது. தென்னிலங்கையிலே அந்த ஆயுத கிளர்ச்சிகளுக்கு தலைமையாகியவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் சிங்கள மக்களுடைய பிரச்சனைகளோ அல்லது சிங்கள இளைஞர்களுடைய பிரச்சனைகளோ தீர்ந்து விடவில்லை. அதே போன்று விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக போரிலே தோற்கடிக்கப்பட்டு 17 வருடங்கள் வரப்போகிறது. அடுத்த 18ஆம் தேதி அதுவரையில் அவர்களுடைய பிரச்சனைகள் தீரவும் இல்லை. அதன் தீர்வை நோக்கிய எந்த விதமான உருப்படியான சிந்தனையும் ஆட்சியாளருக்கும் இல்லை. அதனால் அந்த மக்கள் அந்த 2 பக்கத்திலும் இந்த அவலங்கள் ஆட்சியாளர்கள் ஒடுக்கி, ஆட்சியாளர்கள் 1000கணக்கானவரை கொலை பண்ணித்தான் இந்த இவர்களை ஒடுக்கினார்கள். அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதனால் காணாமல் போனவர்களை இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் வடக்கு கிழக்கிலே போரினால் பாதிக்கப்பட்டு இன்னும் அதன் விளைவுகளிலிருந்து மீள முடியாமல் நொண்டிக் கொண்டு வளர்ந்த வாழ்வுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் தான் நாங்கள் வாழ்கின்றோம். அவர்கள் மத்தியில் வாழ்கின்ற எழுத்தாளர்களோ பத்திரிகையாளர்களோ கல்விமான்களோ பல்வேறு சமூகங்களோ எதையாவது எழுதுவதாக இருந்தால், ஏதாவது வழக்கு எழுதுவதாக இருந்தால் இந்த பிரச்சனைகளை சேர்ந்து தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்த வரலாற்று ரீதியான போராட்டங்களுடைய வழக்குகளை மறந்து எழுத முடியாது. அது ரெண்டுக்குமே அவர்களுடைய இருக்கத்தான் செய்யும். அந்த அவலங்களை மண்ணுக்குள் புதைத்துக் கொண்டு, அந்த வரலாற்றை மண்ணுக்குள் புதைத்துக் கொண்டு அவர்களை எழுத வேண்டும் என்று எதையும் கேட்க முடியாது. அதை ஒரு ஆயுத போராட்டத்தை 2 தடவை நடத்தி அவலங்களை சந்தித்து 60க்கும் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை, இளைஞர்களை பறிகொடுத்த எவிபியினர் கூட அந்த வரலாற்றை புரிந்து கொள்ளவில்லை. அந்த வரலாற்றை பற்றி எழுதுவதை ஒரு தேசிய பாதுகாப்பு இறைமை என்ற சொல்லாளர்களுக்கும் கட்டுப்படுத்திக் கொண்டு இருப்பது ஒரு பொருத்தமானதல்ல. அவர்கள் கொண்டு வர இருப்பதாக புதிய கலாச்சாரம் என்பதற்கு என்று அர்த்தம் வேண்டும் என்று விளக்கவில்லை. என்னை பொறுத்தவரை நான் சொல்வேன், அந்த தென்னிலங்கையிலேயும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். இராணுவ தளபதிகள் எல்லோருமே யுத்தத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். விடுதலை புலிகளை தோற்கடித்ததை பற்றி பெருமிதத்துடன் எழுதியிருக்கிறார்கள். மக்களை அழைப்பதை பற்றி அவர்கள் எழுதவில்லை. அவருடைய புத்தகங்களை வாசிப்பவர்களுக்கு தெரியும், அது சிறுபான்மை இனங்கள் மக்களுடைய அரசியல் அபிலாசங்களை உச்சப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த அழிவுகளை கூட எள்ளிநகையாடுகின்ற வகையான கருத்தாளர்கள் அந்த புத்தகங்களை இருந்தனர். நல்ல இடத்தில் எழுதியிருக்கிறார்கள். கமல் கருணாநிதி கலந்து உடனடிய பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களை பொறுத்தவரை தென்னிலங்கையில் அந்த போரை பற்றி எழுதியவர்களே அதிகமானவர்கள் அந்த போரின் வெற்றியை பற்றி பெருமிதத்தோடு தான் எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் இன்னொரு சமூகத்தினுடைய மனதை புண்படுத்துகின்றது என்ற பரிவிலக்கணத்துக்குள் ஏன் இன்றைய அரசாங்கம் அதை பார்க்க முடியவில்லை. அதனால் தீபச்செல்வனை பற்றி எனக்கு விமர்சனங்கள் இருக்கின்றன. அவர் ஒரு கற்பனாவாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர் எழுதுவதை தடுப்பதற்கோ அவர் தங்கின்ற புத்தகங்களை சுங்க திணைக்களத்தில் தேசிய பாதுகாப்பு என்ற அந்த அடிப்படைகளிலே காரணங்களை காட்டி தடுப்பதற்கோ எழுத்து சுதந்திரத்திற்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் ஒரு பெரிய ஆபத்து. அதை ஏபிபியை பொறுத்தவரை அவருடைய ஆட்களை இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை தென்னிலங்கையில் உள்ள ஆளுநருக்கும் பயங்கரவாதம் என்று இப்ப பார்க்கவில்லை. விஜயவீராவுக்கு அஞ்சலி செலுத்துவதை பயங்கரவாதிக்கு அஞ்சலி செலுத்துவதாக பார்க்கவில்லை. ஆனால் வடக்கிலே ஏதாவது செய்தால் பிரபாகரனுடைய படத்தை வைத்தால் அது சட்டவிரோதமானது என்று சொல்கிறார். ரெண்டும் அது தமிழர் என்ற வழியால் அந்த பயங்கரவாதம் கொஞ்சம் முனைப்பாக உங்களுக்கு தெரிகிறது. இது இங்கே தெரியவில்லை. ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிற நிலைமையிலே இந்த புதிய ஒரு கலாச்சாரத்தை சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் இந்த மாதிரியான நூல்களை படைப்பிலக்கியங்களை தடுத்து வைக்கிறதுக்கு பொருத்தமாக அல்ல. அவர்கள் 2 சமூகங்களுக்கு இலங்கையில் இனப்புலகின் 2 சமூகங்களுக்கும் இடையிலுமே இந்த படைப்புகளை பற்றி ஒரு பொதுவான விதிமுறையை வகுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மற்றது அனந்த்குமார் சிங் அவர்கள் மிகவும் தெளிவாக
ஒரு ஆவணத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் தோழர் செல்வங்கள் பேசுகிறவர்களோ தமிழ் மக்களுடைய சுயநிதி உரிமையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஆவணத்திலே அவர் வரலாற்று ரீதியாக சொல்லி வந்தவற்றை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இருந்தவர்கள், படித்தவர்கள், அரசியல் விஷயம் தெரிந்தவர்கள் நான் இந்த வரலாற்றுக்கு போக விரும்பவில்லை. அவர் முடிவாக ஒரு விடயத்தை முடிவல்ல ஒரு இடையில சொல்கிறார். இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகள் அதற்கு முதல் அவருடைய அபிப்பிராயத்தை பொறுத்தவரை இலங்கையிலே காலனித்துவ இயக்கத்தின் போது ஒரு ஜனநாயக புரட்சி இடம்பெற்றிருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது என்ற கருத்தினர் உறுதியாக இருக்கிறார். அந்த முடிவுறாத தொடங்கவே இல்லை. அந்த வரலாற்று ஜனநாயக புரட்சி இடம்பெறாத விளைவாகத்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தது என்பதை அவர் தெளிவாக நினைக்கிறார். நல்ல உதாரணங்களுடன் அவர் தெளிவாக நினைக்கிறார். இந்த நூலை, இந்த ஆவணத்தை எனது நாட்கள் நிச்சயமாக ஒரு நூலாக வெளியே வேண்டும் என்று இந்த கோரிக்கை. அவரை பொறுத்தவரை இந்த ஜனநாயக புரட்சி, அவர் முதலாளித்துவ ஜனநாயக புரட்சி என்று சொல்கிறார், மாவோசேத்தும் சொல்வார் புதிய ஜனநாயக புரட்சி. அது தேசிய அதாவது எங்களுடைய அந்த காலனித்துவ நீக்கத்தின் போது, காலனித்துவ நீக்கத்திற்கு போகின்ற போது அதற்கு முன்னரான போராட்டங்களின் போது தேசிய முதலாளித்துவ சக்திகளுடன் தான் சேர்ந்து கிடந்த தொழிலாளர் வர்க்கமும் அவர்கள் கிடைக்கப்படுகிற விவசாய கட்சிகளும் இந்த போரை இவர் சொல்கின்ற ஜனநாயக புரட்சியை முடித்திருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அதிலே பல சகல சமூகங்களையும் சேர்ந்தவர்கள் உள்வாங்கப்பட்டு ஒரு பெரும்பான்மை வாதம் முன்படுத்தாமல் ஒரு பன்முகத்தன்மை முன்படுத்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும். அதனால் நடைபெறவில்லை. அதனுடைய உலகத்தான் நான் இதுவரை அனுபவித்து வருகிறோம். அதுதான் உண்மை. ஆனால் ஒரு நிலைமை வந்தால் மாசத்தில் சொல்வார் புதிய ஜனநாயக புரட்சி என்று. ஆனால் நான் படியா சொல்வேன், தெரியல அடிக்கடி சொல்வார் மாவோஸ்ட் நினைச்சால் விஜோக அடையாளத்தில் சொல்வாராம் மாவோஸ்ட் டிஎக்ஷன். அப்போ அதனால நான் என்ன சொல்கிறேன் படியா சொல்கிறேன், படியாவே சொல்வாராம் மாவோஸ்ட் டிஎக்ஷன். அந்த மாதிரி அந்த இடியட்டன் சொன்னதிலே புதிய ஜனநாயக புரட்சி இவர் சொன்ன புரட்சி தான். ஆனால் அதில் சீனா அந்த ஸ்கூலில் நிலைமைக்கு ஏற்ப அவர் அங்கே கூட சேர்ந்தார் அந்த புரட்சியில். எங்கு தேசியவாத சக்திகள், தேசிய முதலாளித்துவ சக்திகளுடன் சேர்ந்து இடதுசாரி இயக்கம் ஒரு ஒரு ஜனநாயக புரட்சியை தலைத்துறைத்தின் பொழுது முன்னெடுக்க தவறியது உடன். அதோட இன்னொன்று இலங்கையிலே உலகம் பூராகவும் ஒடுக்கப்பட்ட இனங்களில், ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற இனங்களிலே இயல்பான நேச சக்திகள் இடதுசாரி சக்தி. ஆனால் இலங்கையிலே அது துரதிருஷ்டவசமாக ஒரு கட்டத்துக்கு பிறகு நகரவில்லை. அதுக்கு பாராளுமன்ற அரசியல் சந்தர்ப்பவாதத்தை தவிர வேறு எந்த காரணத்தையும் நான் சொல்ல முடியாது. இனவாத பேரினவாத சகதிக்கு அவர் உகழ்ந்துதான் வாக்குகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு துரதிருஷ்டவசமான பேருக்கு தள்ளப்பட்டதன் காரணத்தினால்தான் அவர்கள் அதை நடக்க வேண்டி வந்தது. வேறு காரணம் கிடையாது. அதுக்கு கோட்பாட்டு ரீதியாக இந்த விளக்கம் தர முடியாது. அது பாராளுமன்ற சந்தர்ப்பவாதம் அவர்களை இயல்பாகவே அதில் தள்ளிவிட்டது. வரலாறு காட்டிய நேர்மையான பாதைகளை அவர் கைவிட்டு வரலாறு காட்டி கொண்டு வந்த உறுப்பு வழிகளுக்கு முன்னாக அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்தார்கள். அவர்கள் கடைசியாக எங்கெந்த விழா போன்றவர்கள் வீட்டுக்கிழமை கோயில்களில் கூட தொழிலாளி சுகம் அழகி நாடுகளே பூத்தட்டை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வரலாறு இருக்கிறார். அதெல்லாம் தெரியும், இவர்கள் மூத்தவர்களுக்கெல்லாம் தெரியும். அதனாலே நான் கனியுணர்வு சொல்வேன், இடதுசாரியாக ஏழிபியை இடதுசாரி இயக்கமாக அல்லது இடதுசாரி அரசாங்கமாக ஏஐபியை பார்த்து கொண்டு வாதங்கள் முன்வைத்தால் அவற்றிலே ஒரு அர்த்தமில்லாத நன்மை தென்படுகின்றது என அறிவுறேன். ஏனென்றால் அவர்கள் இடதுசாரிகள் அல்ல. அவர்கள் இன்றைக்கும் முதலாளித்துவ கட்டமைப்பை நிர்வகிக்கிறார்கள், திறமையாக நிர்வகிக்கிறார்கள். IMF பற்றி அவர்கள் பாராட்டுகிற மாதிரி ரணில் விக்ரமசிங்க கூட பாராட்டுகிறார். அதனால் அவர்கள் இடதுசாரிகள் அல்ல. அவர் ஒரு ரூட்ஸ் ஒரு வேலை சென்றிருக்கலாம், மார்க்சிய வேறு. இன்று அவர்கள் அப்படி இல்லை. சீனா இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள உலகின் இரண்டாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறது சீன கம்யூனிஸ்ட் கட்சி. அது எவ்வாறு இடதுசாரியாக இருக்க முடியும்? அது வலதுசாரியாக சொல்ல முடியும், இடதுசாரி. அதனால நாங்கள் இடதுசாரிகள் என்று நீங்கள் சொல்லி JVP அப்படி சொல்லும் பொழுது மற்ற இடதுசாரிகள் நேர்மையாக சிந்திக்கிற இடதுசாரிகளும் அந்த பிரகதிகளை வந்து பார்ப்பார்கள். அதான் அந்த நான் சொல்ல வாரது குறை சொல்ல அவர்களே இடதுசாரி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒரு வாழ்க்கையுமே ஒரு அர்த்தப்படுத்தல முன்வைக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அவர்கள் இல்லை. அப்படி அவர்கள் இன்னும் முதலாளித்துவ நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டாளிகள் ஆரம்பித்தது என்றால் அவரை பகைக்கிற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்கள்.
யுத்தத்தை அவர் உழவரை அநியாயம் செய்தாலும் அதை பற்றி ஒரு கண்டனம் சொல்ல மாட்டார்கள். வருத்தம், அது ரெண்டு பக்கம் சேர்ந்து சமாதானமாக போகும்போது ஏதோ அந்த ரெண்டு கற்பனையில் ரெண்டு பொம்பளை அதை பிடிச்சி ஒரு மாதிரி கழிச்சு கொண்டு திரிகிறார்கள். அவர்களை பற்றி நாங்கள் எதுவுமே எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய தேவை இல்லை. அவர்களுக்கு வேலை இருந்திருக்கலாம், வேறு அறந்தவைகளாக நினைத்துக் கொள்வோம். அதனாலே நான் சொல்வது என்னவென்றால், இந்த ஜனநாயக புரட்சி நிறைய இடம்பெறாத இளவுகள் தான் இன்று வரை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சரியான முறையில் தெளிவான வார்த்தைகளிலே குமார் அவர்கள் எடுத்திருக்கிறார். குமார் சிங் அவர்கள் எடுத்திருக்கிறார். அவர் விரும்பி அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், பின்னிய விஷயம் என்பது இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகள் மீண்டும் ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட தன்னாட்சியை கோருவது வரவேற்காத ஒரு உண்மையான முயற்சி என கருதி தீர்மானங்களை நோக்கி நகர்வதை காண முடிகிறது. இன்று எடுக்கின்ற தீர்மானங்கள் இதுவரை நடந்த பிரச்சனைகள் இனிமேல் யுத்தத்துக்கு பின்னர் கூட தென்னிலங்கை அரசியல் சமுதாயம் அரசாங்கங்கள் எங்களோட பிரச்சனைகளை பற்றி அக்கறை இல்லாத நிலைமையிலே அவரை அப்படி சொல்கிறார். தமிழ் மக்களின் யோசனை முதலை பாதை தனிநாடு என்பது முறாகவே அமையும் என்பதை இதன் சட்ட ரீதியான முடிவாக படிப்படியாக உருவாக்குவது நான் முடியும். இன்று எங்களுடைய நிலை இருக்கின்ற அரசியல் சக்திகள் தனிநாட்டை மனதில் கொண்டு வருகிறார். அவர் மனதில் இருப்பது தனிநாடு தான். உள்நாட்டு போர் முடிவடைந்து இத்தனை வருடங்கள் சென்றவர்களும் கூட எங்களுடைய குறைந்தபட்ச அரசியல் அவகாசங்களையும் கூட நிறைவேற்றுவதற்கு அக்கறையும் காட்டாது. நிறைவேற்ற வேண்டாம், நிறைவேற்றுவதற்கு அக்கறை இருப்பதாக படமாவது காட்டாத ஒரு அரசாங்கம் இருக்கின்ற நிலைமையிலே எங்களுக்கு எங்களுக்கு தமிழ் மக்களே விட்டு வைக்கப்பட்டது தனிநாடு பற்றிய சிந்தனை தான். எங்களால் அப்படி ஒரு போராட்டத்தை மீண்டும் முன்னெடுக்க முடியுமா? அது ஒரு காசாவாக மாறினால் அதை யார் தடுக்க போகிறார்கள்? அப்படி நாங்கள் ஒரு போராட்டம் முன்னெடுத்தால் காசாவாக மாறினால் அதை யார் தடுக்க போகிறார்கள் என்றதை நாங்கள் சிந்திக்கிறோம். அவர் தெளிவாக சொல்றார். ஒரு சிங்கள சகோதரர் பெரும்பான்மையினர் அவர் இடதுசாரி, அவர் எந்த இதுவான சிந்தனையும் இல்லாத. ஆனால் அவர் சொல்றார், ஈழம் தான் நீங்கள் விட்டு வச்சுக்கிறீர்கள் தமிழனுக்கு. ஈழ போரை தோற்கடித்திருக்கலாம், ஆனால் ஈழத்தை நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்க. அவர் அதை நோக்கி சில செயற்திட்டங்களையும் இந்த புத்தகத்தில் முன்வைக்கல, அவனுக்கு முன்வைக்கிறார். அது பெரிய ஒரு வரவேற்கிறதுக்கு விட அவருடைய அரசியல் நீரே நான் சேர்ந்தவனும் அல்ல, நாங்கள் இடியட்ஸ். அப்போ அதனாலே நான் சொல்லுவது அது வரவேற்கத்தக்க ஒரு ஆவணம். அது கட்டாயமாக சிங்களத்தில், தமிழில், ஆங்கிலத்தில் 3 மொழியிலும் ஒரே புத்தகமாக வெளியிடுவதுதான் சாதனை நான் சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய இந்த பிரச்சனையில் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சமஸ்டி தான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அவர் இதில் இன்னொன்று சொல்கிறார், ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் சொல்கிறார், செல்வநாயகம் 1977 பட்ஜெட் 76 டிசம்பரில் நடக்கும். 6 விளையாட்டு நாங்கள் சமஸ்டியினூடாக தீர்வை காண்பதற்கான முயற்சியை கைவிட்டு விட்டோம். அது நீங்கள் எங்களுக்கு தரப்போவதில்லை என்று செல்வநாயகம் சொல்லிவிட்டார். இப்போ சொல்லிவிட்டு போட்டார்களோ, நாங்கள் பட்டுப்படை தீர்மானம் அப்படி இப்படிலாம் பயணம் செய்து யுத்தம் முடிஞ்சு இதில் வந்து இப்படிலாம் ஒரு பயணத்தில் வந்து நிற்கும் பொழுது எங்களுக்கு திரும்பவும் சமஸ்டி தான் கைவிடுது. வேறு வழி இருக்குது. அது ஒன்றுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. ஈழம் என்பதை பற்றி பேசினால் அது தடை சட்டங்கள் எல்லாம் இருக்குது, அது வரவேற்று இருக்குது. அதனால் அதுதான் வழி என்று வேறு வழியெல்லாம் விட்டு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறார். ஆனால் எங்களுக்கு சமஸ்டி தான் என்ற கோரிக்கையாக இருக்குது. இந்த சமஸ்டி கோரிக்கை இன்னும் வைக்கிற கட்டத்திலே ஒரு முக்கியமான முடியாது. இது இந்த இலங்கையிலே சமஸ்டி பற்றிய விவாதம் 100 வருடங்கள் படமுள்ளது. 26ஆம் ஆண்டு 1926 மணிக்கு 2026ஆம் ஆண்டு பண்டார் நாயகியார் படித்துவிட்டு திரும்பி வந்த பொழுது, இளைஞனாக திரும்பி வந்த பொழுது அவர் சமஸ்டி தான் இலங்கைக்கு சரியான ஆட்சி முறை என்று முன்வைக்கிறார். யாழ்ப்பாணத்தவர்களின் ஆதரவை கேட்பதற்காக அவர் எங்கிருந்து பயணம் செய்து என்னதில் போனார்கள் தெரியல, எங்கிருந்து பயணம் செய்து அவர் அங்கே போய் பேசுகிறது. எங்களுடைய அதை கொச்சப்படுத்தி கூப்பிட வச்சு, அதாவது கண்டிப்பாக இருப்பதனாக மாணவர்களாக இந்த காலகட்டமாக இருக்க வேண்டும். அந்த அந்த கட்டத்திலே அவர் பேசுகிறது வந்து யாழ்ப்பாண மாணவர் காங்கிரஸ், அதுதான் பிறகு யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸாக மாறணும். அப்போ அந்த குரூப் வந்து கூப்பிடுவதாட்டி இடத்தில் அவர் தமிழ் மக்களினுடைய ஆதரவை, இந்த தமிழ் மக்களுடைய ஆதரவை கேட்பதற்காக சமஸ்டிக்காக போனார். அவர் கேட்கிறார். பிறகு 1927ஆம் ஆண்டு கண்டியன் நேஷனல் அசம்பிளி என்று சிங்கள சீஃப் டைம்ஸ் அவர்கள் துரமூர் கமிஷனிலே கரியோர சிங்களவருக்கு என்ற அழகு சமஸ்டி, அக்னி சிங்களவருக்கு கொண்ட
வடக்கு கிழக்கு அவர் என்னன்னு சொல்ல வடக்கு கிழக்கு ஒரு சிங்களவர் 6 அருணாச்சலம் அவர்கள் அந்த நேரத்தில் இல்லை. அவர் 24ஆம் ஆண்டு இந்தியா கவர்மெண்ட்டில் சேர்ந்தார். தமிழ்நாடு இருந்தார். அவர் ரொடமூர் கமிஷன் சாட்சியம் அளித்தார். அவர் சாட்சியம் அளிக்கல என்ன அருணாச்சலம் ரொடமூர் கமிஷன் வந்து கொம்யூனல் ரிப்ரசன்டேஷன் விட்டுட்டு டெரிட்டோரியல் ரிப்ரசன்டேஷனை கிராந்தி அடிப்படையில் முன்வச்சது. அதை எதிர்த்தார். அவரோட யூனிவர்சல் சர்வஜன வாக்குரிமையும் அவர் எதிர்த்தார். என்றால் இந்த வேலை எளியவன் படியாதவன் அவனெல்லாம் ஓட்டை கொடுத்தால் அவன் பாராளுமன்றத்துக்கு வருவான் கையாசம் சாலையில் தான் வருவான். அது குண்டலின் புகையாக இருக்குமா சிறுவன் சொன்னது சரி இருக்கு. ஆனால் ஜனநாயகத்தில் பார்த்துட்டு இப்படியான விடு அவர் அந்த விஷயங்களை காய்ச்சாலே தவிர இந்த 27ஆம் ஆண்டு அதே ஆணைக்குழுல சிங்கள கண்டி சிங்கள சீஃப் ஜஸ்டிஸ் வந்த பிரதானிகள் பெற்ற அந்த கூலி பற்றி பேசவில்லை. அவரை பற்றி பேசவில்லை. அவர்கள் அந்த மேட்டுக்குடித்தனத்தை காட்ட வேண்டிய ஏதாவது இருந்ததை தவிர சபையில் வாக்குறுதிகளை பற்றி அவர் அதை பற்றி பேசவில்லை. அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தார். இவர்கள் ஒரு தரம் பேசவில்லை. சோழபுரி அரசுக்கு வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து 72, 78 எல்லாம் வந்து இப்போ புத்து யுத்தம் எல்லாத்தையும் முடிந்து வந்திருக்கிறோம். எங்களிடம் இருப்பது சமஸ்டி கோரிக்கை. இந்த சமஸ்டி கோரிக்கையை பற்றி நாங்கள் 76 வருடங்கள் 49ஆம் ஆண்டு சொல்லியிருப்போம். என்ன பொறுத்தவரை நான் வழி வரப்படணும்னு சொல்லவில்லை. காஞ்சிபுரத்துக்கு போகவில்லை. ஆனால் நான் என்னென்னால் வழியை சொல்லுங்கள். வரப்படத்தை விடு வழியை சொல்லுங்கள். சமஸ்டி கேட்டு செல்வனாயும் கேட்டார். ஆனால் பண்டநாயக்காவோட 56 57 ஒப்பந்தம் செய்யும்பொழுது பண்டநாயக்காவை சொன்னார். சமஸ்டியை கேட்ட பண்டநாயக்காவை சொன்னார். 30 வருடங்களுக்கு முன்னர் சமஸ்டியை கேட்ட பண்டநாயக்கா சொன்னார். இப்போ சமஸ்டியை பற்றி பேசாதீங்க. ஒரு வடிவில் கொண்டு வாங்கிட்டு தான் இந்த பண்டா செல்லா ஒப்பந்தத்துக்கு வச்சார். பிறகு இந்த டக்லியோட ஒப்பந்தம் அப்படி கடந்து வருகிற பாதையாக நாங்கள் எங்களுக்கு அதை நான் சொல்வது என்ன நினைக்கிறீங்க கவலைங்கிறதுல நினைக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஜி பார்த்தசாரதி இறந்த பொழுது 1995 ஏப்ரல் 1 அது பிறந்தவர். அடுத்த இடம் ஈழத்தில் சொன்னால் உயிரோட எந்த போட்டு தள்ளுபடையில். அப்போ அவர் ஒரு பத்திரம் எழுதினா எவருக்கு பார்த்தசாரதி பார்த்தசாரதி எனக்கு ஒரு தடவை சொன்னார். இது 95 இந்திய இளமொழிப்படை மாகாண சபையில் நடைமுறை இருக்கிற ஒரு காலகட்டம். இது இலங்கையிலே சமாதான முயற்சியை நான் மேற்கொண்ட பொழுது 2 விடயங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது. என்னென்று கேட்டார். எனக்கு 2 பணி காத்திருந்தது. என்னென்றால் அதிகார பரவலாக்கள் ஒரு ஏற்பாடு இல்லாமல் இலங்கையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு முடியாது என்று ஜெயாசிவத்தில் நம்ப வைப்பவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் தன்னை எனக்கு அவரை நம்ப வைக்கிறது நாங்கள் கேட்கல. அவர் தன்னை மகாசங்கத்திலே அனுப்பினார். அங்கே கண்டி அவர் அவங்களோட போய் கழிச்சு போட்டு அவர் எழுதுகிறார். நீளம் எழுதுகிறார். இலங்கையில் இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படக்கூடிய சாத்தியமே இல்லாத ஒரு பிரச்சனை 2 குரூப்பு தான் தன்னால் விடக்கூடிய. ஆனால் இருந்தாலும் ஜிஆர்சிவத்தினா அது மாகாண சபையை கொண்டு வந்தால் அது கண்ணியர்கள் எல்லாரும் தெரியும். அம்பேத்கரை வரல. என்னென்றால் அடுத்த பிரச்சனை ஒன்று தமிழ் தலைவர்களை பார்த்து சொன்னது. இதெல்லாம் தமிழ் தலைவர்களை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிவுகளை மட்டுப்பாடுகள் உணர்ந்தவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் தரணும். இன்று வரை எங்களுடைய உச்சபட்ச கோரிக்கைகளை வைப்பதில் யாருக்கும் ஆட்சேபம் கிடையாது. குறைந்தபட்சம் குறுகிய கால திட்டம் நான் மாகாண பேசுகிறேன். குறுகிய கால திட்டம் ஒன்று இல்லாமல் சமஸ்டியை பற்றி கூட அதிகரித்து வைக்க முடியாது. சமஸ்டி என்பது 6வது வெளிநாட்டுக்காக நீங்கள் பண்ணி சொல்லி கொண்டு வந்து பாரத இல்லை. அப்படி உலகத்தில் போன் மூலமாகவோ ஆவணங்கள் குறித்தோ கடிதம் பெருமாறியோ எங்கள் நாட்டிலுமே சமஸ்டி வந்ததை நாங்கள் காண முடியும். ஆகவே உங்களுக்கு இன்னும் சமஸ்டியை முன்வைக்கின்ற எங்களுடைய தமிழ் தலைவர்கள் தமிழ் கட்சிகள் இதை 76 வருடகாலமாக சொல்லிக்கொண்டு வருகின்ற சூழ்நிலை போருக்கு பின்னர் நாங்கள் ஒரு சரியான ஒரு புகழ்ச்சியான ஒரு பொலிட்டியாக ஒரு கட்டுறுதியான அரசியல் சமுதாயமாக இல்லாத சூழ்நிலை இந்த சமஸ்டிக்குரிய கொண்டு செல்வதற்கான மாற்றம் இல்லை. தென்னிலங்கையிலே அந்த கவலைக்கு ஆதரவான சக்திகளினால் சிங்கள மக்கள் மத்தியில் எவ்வளவு வருதுக்கு அதை கொண்டு இவர்கள் இங்கே சொல்கிற கருத்தை சிங்கள மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு சொல்ல முடியும் என்பது மட்டும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இது விருதுநகர் தேசிய அவர்கள் குமார் சிங் அவர்கள் இந்த சிங்கள மக்கள் மத்தியில் இப்படியான ஒரு கோணத்தை கூட்டி இந்த பிரச்சனை சொல்லவில்லை. அவர்கள் சொல்லாமல் பேசாமல் இருக்கிறதாக நான் சொல்லவில்லை. இது ஒரு விவாதத்துக்காக ஒரு தேசிய விவாதமாக உருவெடுப்பதற்காக சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். இதில் விமான கட்டணாயக்க யாழ்ப்பாணத்தில்
இதை ஒன்று தொடர்ந்து வச்சுட்டு பேசினா வடக்கிலே இருக்கிற அரசியல் வடக்கு கிழக்கில் இருக்கிற அரசியல்வாதிகள் தென்னிலங்கையிலே இனவாதிகள் வரவணும் என்பதற்கான ஒரு வியூகத்தோடு செய்கிறார். தென்னிலங்கையிலே இருக்கின்ற இனவாதிகள் என்று கட்நாயக்கா சொல்லுகிற ஆட்கள் செய்ததையும் விட வித்தியாசமாக நீங்கள் செய்யவில்லை என்பதனால் தானே அந்த பிரச்சனை வருது. அவர்களோட நீங்கள் வித்தியாசமான ரெண்டு நடைமுறையை காட்டவில்லை. இதுதான் இந்த கவர்மெண்ட் பிரச்சனை. அவர்கள் அவங்களுக்கும் வாக்களிச்சாங்க, வாக்கு எல்லாருக்கும் அடிக்கிறதா வேறு விஷயம். அது யாருக்கும் அடிச்சு போட்டு போவான். இந்திய நாகரிகத்தில் ஈஸியாக போடுவான், இலங்கை நாகரிகத்தில் பொன்சியாக போடுவான். நாங்கள் எல்லாருக்கும் போடுவோம், எல்லாருக்கும் போடுறாங்க. உலகத்திலே நம்ம மக்களை வரலாறு வஞ்சித்த ஒரு சந்தர்ப்பம். போர் முடிந்து அடுத்த வருடம் அந்த போருக்கு தலைமை தாங்கிய இராணுவ தளபதிக்கு அமோகமாக வாக்களித்தார். இதுதான் பெரிய அதை நீங்கள் எந்த மாதிரி நோக்கி கொண்டிருக்க முடியாது. அதனால் மதுசூதனுடைய கருத்து காரணமாக என் பேட்டி